ரிஷபராசி. தன்னுடைய நண்பர்கள கூட தன்னுடைய பெத்த அப்பா, அம்மா மாதிரி நினைப்பாங்க. பேரண்ட்ஸ்க்கு என்ன இம்பார்ட்டன்ட் குடுப்போமோ, அந்த அளவுக்கு நட்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடியவங்க. அன்பு மிக்கவங்க. ஒரு நாளும் நட்புக்கு துரோகம் செய்யாதவங்க. இந்த தளபதி படத்துல நட்புனா என்னன்னு தெரியுமா? அப்டின்னாக்க, அது ரிஷபராசிகளுக்கு மட்டும் தான் முழுசா தெரியும். அந்த அளவுக்கு தங்கமான மனசுக்காரங்க. சொந்தக்காரங்க முக்கியமா? நட்பு முக்கியமான்னு கேட்டாக்கா, நட்பு தான் முக்கியம்னு போய் நிப்பாங்க. நேரம், காலம் பார்க்க மாட்டாங்க. இது இவங்களுக்கு மட்டும் தானா அப்படின்னா, எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருக்குமே அன்ப அள்ளி குடுக்குறதுல ரிஷபராசியை அடித்துக்கொள்ள ஆட்களே கிடையாது. சில நேரங்கள்ல உறவுகளால தான் இவங்க பாதிக்கப்பட்டுருப்பாங்க. இவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னாக்கா, அது நட்பால மட்டும் தான் இருக்கும். இத தாண்டி ரிஷபராசிக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கு. எல்லாரையும் ஒரே மாரி பாவிக்கக்கூடியவங்க. சொந்தமோ, பந்தமோ, கூட பொறந்தவங்களோ, நட்போ எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க. யார் என்னன்னு தெரியாதவங்க ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டாலும், அது தன்னுடைய ரத்த சொந்தம் பாதிக்கப்பட்டா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குமோ, அப்படி நெனச்சு தான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட ரிஷப ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. ரிஷப ராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னவோ, ஆனா இந்த மாதம் உடைய தலைவிதி மாறப்போகுது. காரணம் கேட்டீங்கன்னாக்கா, மார்ச் மாதத்துல நெறைய கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு உயர்வை தரப்போகுது. உன்னதத்தை ஏற்படுத்த போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. மார்ச் மாதத்துல ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கிரக நிலை எப்படி இருக்கு? இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக மாற்றத்தினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது? கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் உங்க ராசியில கிரக நிலைங்கிறது, ராசியில முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும், தன, வாக்கு, குடும்ப ஸ்தானத்துல நிலத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவானும், பஞ்சம ஸ்தானத்துல கேது பகவானும், தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவானும், சூரிய பகவான் கூடவே சந்திரன் மற்றும் சனி பகவான் இருக்காங்க. அடுத்த லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இந்த 3 கிரகங்களுடைய கூட்டணியும் இருக்கு. இதைத் தொடர்ந்து கிரக மாற்றம்ங்கிறது ஆல்ரெடி 4/3/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்ரம் ஆகிட்டாரு. அடுத்தா வரக்கூடிய 9/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் ஆக போறாரு. இதைத் தொடர்ந்து 14/3/2025 அன்னைக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதைத் தொடர்ந்து 18/3/2025 அன்னைக்கு வக்ர நிலையில இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்ததா கடைசி இந்த மாத்திரை இறுதி நாளான 30/3/2025 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகுறாருங்க. இதனால சொன்ன சொல்ல எப்பவுமே காப்பாத்தக்கூடிய குணம் கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எத தொட்டாலும் சரிங்க. தைரியமும் தன்னம்பிக்கையுமா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளை கிடைக்க வைக்கும். விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்க போறீங்க. எத எடுத்தாலும் சரி தயக்கமாவும், பயமாவும் இருந்த நீங்க இனி எந்தவித தயக்கமும், பயமும் இல்லாம கொடுத்த செயல அழகா செஞ்சு முடிக்க போறீங்க. அதே மாரி தந்தை மூலம் உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில ஒற்றுமை இருக்கும். இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ முழு கவனத்தை செலுத்தி வியாபாரத்தையும், தொழிலையும் விருத்தி அடைய செய்வீங்க. அதுமாரி பண விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாம நடந்து முடிய போகுது. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்க துறையோ, உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஆண்களோ, பெண்களோ எடுத்த காரியங்களை தடையில்லாம செய்து முடிச்சுக்க போறீங்க. அதே மாரி பணி தொடர்பான பயணங்கள் இருக்கும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குதுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகுது. குடும்பத்தோட புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தந்தை வழி உறவுகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலுதுங்க. ஆன்மீகத்துல எண்ணம் அதிகமாகுது. உங்களுடைய பொருட்கள் மீது மட்டும் எப்பவுமே கவனம் இருக்கட்டும். உங்களுடைய சாதுரியமான செயல்பாடுகளால எல்லா விதத்திலுமே லாபத்தை பார்க்க போறீங்க. அடுத்து பெண்கள பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த பார்த்தாலும் சரிங்க, தயக்கமா இருக்கும், பயமா இருக்கும். இத செய்யலாமா வேணாமான்னு தயங்கி தயங்கி நின்ன நீங்க இந்த மாதத்துல பட்டைய கிளப்ப போறீங்க. மத்தவங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எந்தவித தயக்கமும், பயமும் இல்லாம கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு காட்ட போறீங்க. பெரியவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். அடுத்து கலைத்துறையில இருக்கிறீங்க அப்படின்னாக்க எல்லா காரியங்களுமே அதிகமா கவனம் இருக்கும். உங்களோட வெற்றியை நீங்க தேடி வர மாரி மாத்திக்க போறீங்க. தன்னம்பிக்கை ஏற்படுது. வீண் அலைச்சலை இருந்தாலும் அந்த வீண் அலைச்சலை உங்களுக்கு சாதகமா மாத்திக்க போறீங்க. அடுத்த அரசியல் துறையில இருக்கிறவங்க மேலிடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறிதும் தாமதம் இல்லாம செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் வெளிநபர்கள் கிட்ட கவனமா இருக்கணுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஏதாவது குழப்பம் ஏற்படுத்தி உங்களுடைய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒரு விஷயத்த மட்டும்
தலையே போனாலும் செய்யக்கூடாது. ஏன்னு தெரியுமா? உடைய சொந்த விஷயங்கள அடுத்தவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கறது. நமக்கு தெரியும் நம்முடைய கஷ்டம், நஷ்டம் என்னங்கிறது. அது மத்தவங்களுக்கு சொன்னா என்ன தெரியுமா நடக்கும்? "நீ இவ்வளவுதான் கஷ்டப்படுறியா? கொஞ்சமா இருக்கு உன்னுடைய கஷ்டம்." நமக்கு தெரியும் உசுரு போற அளவுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதவங்க கிட்ட சொன்னா கொஞ்சம் பாரம் குறையும். நமக்கு ஏதாவது ஆதரவா இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்போம். ஆனா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்த இன்னும் அதிகமா அதாவது ஒரு கைப்பிடி அளவு கஷ்டத்த வச்சுட்டு நீங்க அவங்க கிட்ட போனீங்கன்னாக்கா, மலை அளவு கஷ்டப்படுற மாதிரி தூக்கி உங்க தலையில வச்சுருவாங்க. சோ உஷாரா இருங்க. அடுத்ததா மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில இருந்த தங்கு தடை மறையுது. நல்லா படிப்பீங்க. இந்த நேரத்துல டீச்சர் மற்றும் பெற்றோருடைய ஆதரவின் காரணமா கல்வியில முன்னேற்றம் அடைய போறீங்க. இன்னும் சொல்லணும்னா, ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஏற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. சுக்கிர பகவானுடைய சாதகமான சஞ்சாரம் பொருளாதார ரீதியா இத்தன நாளா கடினமா உழைச்சாலுமே எந்தமே ஒரு 10 பைசா கூட சேர்த்துற மாரி ஒரு நிலை இல்ல. ஆனா இப்போ வந்துட்டு நிதிநிலை அப்படிங்கிறது மேம்பட்டு நிக்குது. சட்டபூர்வமான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காதல் உறவுகள் சர்ச்சையில தொடங்கி சந்தோஷத்துல முடிய போகுது. குடும்ப சூழ்நிலையும் ரொம்பவே சிறப்பா இருக்குதுங்க. இப்போ ரிஷப ராசியை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்புலயும் முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுல மட்டுமே மும்முரமா செயல்பட போறீங்க. இந்த முடிக்க முடியாத நிலுவையில இருக்கக்கூடிய காரியத்த ஃப்ரெண்ட்ஸோடைய உதவினாலயும், செல்வாக்கு மிக்க விஐபிகளுடைய உதவினாலயுமே செஞ்சு முடிச்சுக்க போறீங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றலும் சரி, உறவுகளை மேம்படுத்தலும் சரி கவனமா இருப்பீங்க. எந்த ஒரு வேலை தொடர்பாகவும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும். வேலைய மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். போட்டி, விளையாட்டு தொடர்பான முயற்சிகளை எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல செய்திகள் தேடி வரப்போகுது. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்பது ரொம்ப அவசியங்க. குறிப்பா அந்த மார்ச் மாதம் பிற்பகுதியில கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிலைத்து நிக்க போகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த தேவையற்ற சங்கடங்களும் மறையுது. கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான ஏற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. உங்க வீட்லயும் சரி, வெளியிலும் சரி மத்தவங்க கிட்ட ஆதரவு உண்டு. எதிரிகளால இத்தன நாட்களாக நீங்க பார்த்துட்டு இருந்த சிரமங்கள் இப்ப காணாம போகுது. குறிப்பா உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவங்கலாம் இனி உங்கள எதிர்ல நிக்க முடியாத அளவுக்கு ஓடி ஒளியக்கூடிய காலகட்டம். அடுத்த காதல் விஷயத்த பொறுத்தவரைக்கும் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பா உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா, சம்பள உயர்வும், பதவி உயர்வும் கிடைக்கும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் சுயதொழில் செய்ற பெண்மணிகளுக்கு உங்களுடைய தொழில்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப தலைவர்களுக்கு பண சிக்கல்கள் மறையுதுங்க. பிரிந்து போன தம்பதியர் கூட மீண்டும் ஒன்று சேர்ந்து நல்லா சந்தோஷமா வாழ போறீங்க. கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய செல்வாக்குக்கு மதிப்பு கூடக்கூடிய காலகட்டம். மாணவ மணிகள பொறுத்தவரைக்கும் முன்ன இருந்தத விட இப்போ ஞாபகத்திறன் அதிகமாகும். வகுப்பு தேர்வுல கூட முதலிடம் பெறுவீங்க. உடல் நலமும் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது பௌர்ணமி திதி அன்னைக்கு ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு நீங்க தியானம் பண்றது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு புரியாத குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னும் சிறப்பா சொல்லனாக்க, இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதே ரிஷப ராசிகளுக்கு மங்களகரமான மாதமா தாங்க அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைய கூட இப்ப நிறைவா செஞ்சு முடிச்சுப்பீங்க. தொழில், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீருது. வேலை தேடுறவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்குங்க. வேலை செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இதுவே வெளியில பணம் உங்க பணம் மாட்டிக்கிட்டு, சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு எதிர்பாராத விதமாக அந்த பணம் கைக்கு வந்து சேரும். தொழில்ல புதிய உயரங்களை தொட போறீங்க. பெரிய வணிக ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்க போகுது. தந்தை கிட்ட சிறப்பான ஆசீர்வாதங்களை பெற போறீங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்க போகுது. உங்களுடைய துணை கிட்ட அன்பும், நம்பிக்கையும் அதிகமா கிடைக்க போகுதுங்க. இது தொடர்ந்து நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு சுருக்கமா சொல்றேங்க. பண வரவுல ஏற்றமான சூழ்நிலை நிலவுது. செலவுகள் கட்டுக்குள்ள வருதுங்க. எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளித்து விடக்கூடிய சாமர்த்தியம் கிடைக்க பெறுவீங்க. ஆடம்பர செலவுகள மட்டும் அறவே கூடவே கூடாது. புதுசா வீடு வாங்குறது, மனை வாங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க பெறுவீங்க. மன வாழ்க்கை சிறப்பானதாக அமையுங்க. குறிப்பா சந்தான பாக்கியமும் கிட்டும். இதுவே ரோக நட்சத்திரம் சேர்ந்தவங்க என்னதான் பாடுபட்டாலும் சரி, திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம எதை செய்யணும்னு நினைச்சாலும் சரி தடப்பட்டு நிக்கிறது. இப்படி கஷ்டப்பட்டு இருந்த உங்களுக்கு இனி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். எதை நீங்க செஞ்சாலும் சரி இனி உயர்வு உண்டு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்க உழைப்புக்கான பாராட்டுகள மத்தவங்க தட்டி பறிச்சிருப்பாங்க. இனி உங்க உழைப்புக்கான பாராட்டுகள் உங்களுக்கு மட்டுமே கிடைக்கும். அதே மாரி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும். குடும்பத்த விட்டுட்டு பிரிஞ்சு வெளியில தங்கிட்டு இருந்தவங்க இனி குடும்பத்தோட இணையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம்.
பணியிடங்கள்ல மேல் அதிகாரிகிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. அதுவே உடல் பாதிப்புகள் விலக்குது. எல்லா விதமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையும் இழுபறியாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி இறுதியில உங்க கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டம் உண்டு. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்ங்க. பௌர்ணமி நாட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய பணத்தட்டுப்பாடு நீங்கும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். குறிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருதுங்க. அதிர்ஷ்டம் உண்டாகும். அடுத்ததான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள். திங்கள், வியாழன், வெள்ளி. ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்யணும்னாக்க இந்த 3 நாட்கள் நீங்க செய்யுங்க. ரொம்ப நல்லதுதான். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய தினங்கள். மார்ச் மாதம் 22, 23 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னா, மார்ச் மாதம் 15, 16, 17 நல்லதொரு தொடக்கத்திற்கு இந்த நாட்களை நீங்க பயன்படுத்தலாங்க. இந்த பொதுவான பரிகாரத்தை தொடர்ந்து இன்னும் சொன்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் நினைச்சத சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நீங்க இந்த மாதத்துல எல்லா விதங்கள்லயுமே சந்தோஷத்த அனுபவிப்பீங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமைகள் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றி கரும்புச்சாறால அபிஷேகம் செஞ்சீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் பெருகும். செல்வ நிலையில மேம்பாடு உண்டு. செல்வாக்கு கிடைக்கும். அடுத்ததான் ரோகிணி நட்சத்திரம். எதையுமே ஒரு கை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாருக்கு பால் அபிஷேகம் செய்து 108 முறை ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போட்டுன்னு அவங்களுடைய நாமத்தை சொல்லி உங்களால முடிஞ்சதுனாக்கா ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது பூ போட்டு மஞ்சள் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நிலைத்த செல்வம் கிடைக்கும். செல்வாக்கு கிடைக்கும். சந்தோஷத்துக்கு குறை இருக்காது. அடுத்து மிருகசீரிட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் எல்லாத்துலயுமே ஒரு கை பார்த்துக்கலான்ற துணிச்சலோடு வாழக்கூடிய உங்களுக்கு பரிகாரம்னு கேட்டேனாக்கா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வரளி மாலையிட்டு முருகப்பெருமானுக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும். நினைத்த காரியங்கள் கைகூடும். நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்க பெறுவீங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி, நட்சத்திர பலன்களும் சரி, பரிகாரமும் சரி, மார்ச் மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்கிறத உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. நம்ம பேசியிருப்போம் இல்லையா? என்ன கிரகமோ தெரியலீங்க, என் தலையில என்ன எழுதியிருக்கோ தெரியல, இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நிலை ரிஷபராசிக்கு மாற்றமாகுது. ஏன்னா கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க. இப்ப நீங்க சொல்லணும்னு நினைச்சா கிரகங்களுடைய அமைப்பு தாங்க எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி தெய்வம் என் தலையில என்ன எழுதுச்சோ தெரியல, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, வாழ்க்கை நிலையே மாற்றமாகுது, என் தலைவிதியே மாறிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கிறது எல்லாமே ரிஷபத்திற்கு சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் நடக்க போகுது. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் ரிஷபம் கரெக்டா பயன்படுத்தும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்து எதை நீங்க செய்யணும், எது செய்யக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருக்கோம். கரெக்டா பயன்படுத்துங்க. குறிப்பா யாருக்கும் போய் ஜாமீன் நிக்காதீங்க. அந்த விஷயத்த அறவே தவிர்த்துடுங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.